நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையே எப்படி ஒரு பேஜா மாத்துறதுன்றத இன்னைக்கு பார்ப்போம். நேற்று என்னட்டு ஒரு ஆள் கேட்டிருந்தேன், அண்ணா நான் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று யூஸ் பண்றேன், இதையே நான் ஒரு பேஜா மாத்தலாதா? ஏனெண்டா அண்ணா இப்போ என்னட்ட ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இப்போ நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன்டா, ஃபாலோவர்ஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்குமில்லான்னா இதையே நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேஜா மாத்தலாதா என்னட்டு ஒரு ஆள் கேட்டிருந்தார். அப்படி மாற்றலாம். அதுக்கான ஒரு சின்ன வழி ஒன்று இருக்கு, அது ஈஸியும் கூட. அதை எப்படின்னு இப்போ நாங்கள் பார்ப்போம். நீங்க புதுசா ஒரு பேஜை கிரியேட் பண்றதுனாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனா அதை விட நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ற அக்கௌண்ட்டை ஒரு ப்ரொஃபஷனல் மோடா மாத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதோட பெட்டராகவும் இருக்கும். ஏனெண்டா இப்ப நீங்க புதுசா வந்து கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ப்ரமோட் ஆகிறதுக்கான டைம் கொஞ்சம் எடுக்கும். ஆனா நீங்க ஏற்கனவே ஒன்றை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட்டை அதை பேஜா மாற்றும் போது உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகிற வேகம் வந்து கூடவே இருக்கும். ஏனென்றா ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதோட புதுசாக ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை எப்படி ப்ரொஃபஷனல் மோடா மாற்றுறதுன்றதை பார்ப்போம். முதலாவது உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வலக்கை சைடில் 3 டொட் மாதிரி இருக்கும். அந்த டொட்டை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸுக்கான ஆப்ஷன் காட்டும். அதில் டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோட் என்றதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த டர்ன் ஆன் என்ற நீல பட்டனை கிளிக் பண்ணீங்கனாலே ஓகே, அங்கால வந்து நிறைய ஸ்டெப்ஸ் காட்டும். எல்லாத்தையும் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் வந்து ரெடி ஆயிடும். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா திருப்பி இருக்கா உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு ஒரு ரீப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்ன்றது அட் ஆகிருந்துச்சுனாலே நீங்கள் இப்போ நார்மலாக யூஸ் பண்ண ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ளே மூவ் ஆயிட்டீங்கன்றதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது போல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இல்லை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை ஒரு வீடியோவாவோ இல்லாட்டி உங்களுக்கு இன்பாக்ஸ்லயே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி.